பச்சை பயிர் தோசை தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கிளாஸ் பச்சை பயிர் எடுத்துருக்கேன். அதுக்கு ஒரு 1/4 கிளாஸ் பச்சை அரிசி, ரேஷன் பச்சை அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமேட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2 வாட்டி நல்லா தண்ணியில் கழுவிட்டு வந்து நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் 2 வாட்டி தண்ணியில் கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நல்ல தண்ணி ஊற்றி நம்ம வந்து இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம் பச்சை பயிரையும். அது கூட கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இது வந்து ஒரு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சு மறுநாள் காலையில் தான் நம்ம இதை மாவாட்டி எடுக்கணும். பாருங்கள், காலையில் ஆயிடுச்சு. பாருங்கள், பச்சை பயிறு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை வந்து இப்போ வந்து அரைச்சிக்கலாம். மிக்ஸியில் போட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை பயிறு அரிசி சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போல் சீரகம், அது கூட கொத்தமல்லி கொஞ்சோண்டு, பச்சை மிளகாய் 1, இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், இவ்வளோத்தையும் நம்ம வந்து மிக்ஸியில் வந்து மையாக அரைச்சி எடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம். ஊற்றி மிக்ஸி கழுவின தண்ணியும் சேர்த்து நம்ம கழுவி தேவைக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது மாவு. தேவையான அளவுக்கு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவை நல்லா ஒரு கிண்டிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். லைட்டாக புளிப்பு, ரொம்ப புளிப்பு இல்லாமல் கொஞ்சம் ஒரு 2 மணி நேரம் கழித்து நம்ம சுடலாம். அதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் அந்த தோசைக்கு சட்னி நம்ம ரெடி பண்ணுவோம். ஒரு பொற்காஞ்சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். அது ரொம்ப பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. அப்புறம் நான் ஒரு 100-150 கிராம் போல் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மூடி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இது நல்லா சீக்கிரமாக வைக்கிறதுக்கு நம்ம ஒரு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு கரைஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு குட்டியாக ஒரு தக்காளி ஒரு 3 எடுத்து அதையும் நான் சேர்த்துருக்கேன். அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போமே நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் சட்னி அரைக்கும் போது பார்த்துட்டு உப்பு வேணும்னா சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம கொஞ்சோண்டு கருவேப்பிலை லாஸ்ட்டாக இந்த பக்குவத்தில் லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு நம்ம ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம வந்து அரைச்சி ரொம்ப மையாக இல்லாமல் ரொம்ப திருன்னு இல்லாமல் மீடியமாக பார்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஆறட்டும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம், கெட்டியாக வேணால் கெட்டி வச்சுக்கலாம். தாளிப்பு கொடுப்போம். ஒரு காஞ்சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடான உடனே கடுகு, கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு கடலைப்பருப்பு செய்யக்கூடாது, உளுந்து ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு நம்ம அந்த சட்னியில் இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பச்சை பயிர் தோசைக்கு சட்னி ரெடி. கார சட்னி. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். எனக்கு கட்டியாக வேணுன்றனால நான் கட்டியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம தோசை சுடலாமா? ஓகே, பச்சை பயிறு மாவில் இப்போ நம்ம தோசை சுட போகிறோம். தோசைக்கல் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் எண்ணெய் வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் நெய்யில் சுடலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நெய் தான் சேர்த்துருக்கேன், எண்ணெய் எடுத்துக்கல. ஏன்னா பச்சை பயிறு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதோட நெய்யும் ரொம்ப நல்லது தான். அதனால் நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இதே மாதிரி தோசை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு இட்லி தோசைலாம் அந்த மாவில் நம்ம சுட்டு கொடுப்போம். அதோட ஹெல்த்தியாக நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் ஆட்டும் உங்களோட குழந்தைங்களுக்கு இதே மாதிரி
பச்சை பயிறு தோசை நீங்கள் இதே மாதிரி சுட்டு கொடுங்க. அதுவும் நீங்கள் நெய் சேர்த்து சுட்டு கொடுங்க, ரொம்ப நல்லது. நல்லா டேஸ்டியாக நல்லா கம்மன்னு வாசனையாக சூப்பராக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். தோசை சுடையும் நல்லா நல்லா வந்துச்சு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நல்லா மொறுன்னு சூப்பராக நல்லா இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சுற்றி பாருங்கள். தோசை இதே மாதிரி மாவு அரைச்சி. ஃபஸ்ட்டு தோசையோட செகண்ட் தோசை நல்லா வந்தது பாருங்கள். வீடியோ எடுத்துகிட்டே சுடுறனால டக்குன்னு சரியாக வரல. ஆனால் தோசை வந்து நம்ம மாவு தோசை இருக்குல்ல, இட்லி மாவு தோசை அதே மாதிரியே நல்லா வருது. தோசை வந்து சுடுறதுக்கே நல்லா வருது. நீங்கள் இதே மாதிரி நல்லா ஹெல்த்தியான தோசை இது. நீங்கள் அதே மாதிரி உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரி சுட்டு கொடுங்க. பாருங்கள் இந்த தோசை இவ்வளோ அழகாக வருதுன்ட்டு பாருங்கள். நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தனால அது நல்லா கலராக வந்திருக்கு தோசை. பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதை வந்து சாப்பிடலாமா? பாருங்கள் தோசை சுட்டாச்சு, சட்னி வச்சாச்சு. சட்னி தோசையும் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பொன்சித்ரா கார்த்திக் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இவ்வளோ சூடாக வருது, கையில் கூட பிடிக்க முடியல, சூடாக இருக்குது. நீங்களும் மறக்காமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.